ஹாய் மை ஃபேமிலி. நம்ம இன்றைக்கி சங்கு, ஆழ்கடல் சங்கு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆழ்கடல் சங்கு, அதுவும் பால் சங்கில் என்ன செய்வாங்க அப்படின்ற நம்ம பார்க்க போகிறோம். அதே சங்கு நம்ம கையிலையும் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவை நம்ம பார்த்துருப்பேலாம், எப்படி வளையல் செய்கிறாங்க அப்படின்றத. பால் சங்கை செதுக்கி வளையல் செய்வாங்க, மணி செய்வாங்க, தோடு செய்வாங்க. அந்த ஆழ்கடல் சங்கு நார்மலான பிளேஸில் கிடைக்காது. ஆழ்கடலில் மட்டும்தான் அந்த பால் சங்கு கிடைக்கும். அந்த சங்கு நம்மக்கிட்ட இருக்குது. அது ரேட் போனால் ஒரு 1000 2000 2 சங்கே போகும் அப்படின்றது வீட்டில் சொன்னாங்க. அந்த சங்கு நான் தான் எடுத்து வச்சுருக்கேன். இவங்க வளையல் செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அருமையாக செய்கிறாங்க. ஆனால் அது எந்தளவு கஷ்டம் இருக்குன்றது அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். டிசைனாக செய்கிறாங்க, அதோட வேதனை அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது நம்மளை கடலில் பிடிக்கிற வேலை மட்டும்தான். அதை அழகாக மாற்றுறது அவங்க தான். அந்த சங்கை இங்கே பாருங்கள், அதே சங்கு தான் நம்ம கடல்லேருந்து அப்படியே உடனே எடுத்துகிட்டு வந்ததுனால இந்த சங்கு இந்த கலரில் இருக்குது. இந்த சங்கு பாசி கலரில் இருக்குது பாருங்கள். இது பாசியால் சூழ்ந்து இருக்குது அந்த சங்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு அது மேலே லைட்டாக தெரிகிறது தான் அந்த சங்கோட கலரு. நம்ம வலையில் மாட்டினதுனால அது அந்த கலரில் ஆயிடுச்சு. சேரு அந்த மாதிரி கடலில் இருக்கிறனால அந்த கலரில் அது மாறி இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஆழ்கடல் சங்கு பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ரகசியம் இந்த சங்கில் இருக்குது. இந்த சங்கை நம்ம காதில் வச்சோம்னா கடல் ஓசையும் காற்றும் நம்ம காதில் செம்மையாக கேட்கும். இந்த மாதிரி நீங்கள் யார் ட்ரை பண்ணியிருந்தாலும் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஓசை செம்மையாக இருக்கும், அமைதியாக இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து நம்ம சேனலில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.